ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 10வது வாரத்தோட மார்னிங் ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்குது. அதை ஒன் பை நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹை பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று முதல் உங்களுக்கு இந்த 2 கேஸ் நடந்திருக்கும். இந்த கேஸில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. இது என்ன செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? அது மட்டும் இல்லாமல் லாயராக வந்துட்டு விக்ரம் பண்ணியிருந்தார், சபரி பண்ணியிருந்தாங்க, அரோரா பண்ணியிருந்தாங்க, திவ்யா ஜட்ஜாக தான் இருந்தாங்க. ஸோ லாயரில் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கணும். நீங்கள் யாரை சொல்வீங்க? அதேமாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் யார் சூப்பராக பண்ணாங்க? எனக்கு அமித் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. நேற்று அரோராவோட விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்ததுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சபரி புதுசாக வந்துட்டு எஃப்ஜே தட்டுக்கட்ட விஷயங்கள் ரொம்ப மாசாக இருந்துச்சு. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி கானாவினத்துக்கு விஜய் பார்வதி ரசிகர்லாம் வந்து ஓட்டு போடுறதா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதேமாதிரி கமருதனுக்கு நீங்களாம் ஓட் பண்ணுறீங்களா இல்லையா? கமருதன் நேற்று வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு, விஜய் பார்வதிக்கிட்ட பேச வேண்டான்ட்டு. இதெல்லாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளுடைய கானாவினத்து இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,25,499 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 31.31. கவுண்டருக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஆள் தான் நம்ம கானாவினத். அது மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் விஜய் பார்வதியை போட்டு கலாய்க்கிறாரு. ஏன்னா அந்த கோட்டாஸ்கில் வந்து விஜய் பார்வதி வந்து டென்ஷனான அந்த மூஞ்சை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு. திடீர்னு பார்த்தா வியானா கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. அதேமாதிரி வியானா திடீர்னு பார்த்தா வினோத் கூடயே வந்துட்டு சண்டை போடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா வினோத்துக்கு வந்துட்டு போன வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மாஸ் கிளாப்ஸ் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே வியானாக்கு வந்துட்டு ஓகே இவங்க கூட ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சாங்களான்னு தெரியல. பட் கானாவினத் கூடயே சுற்றிட்டு வராங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கானாவினத் இன்னுமே வந்துட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்துட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட விஷயங்களை கேட்குறது கிடையாது. ஏன்னா காலையிலே வந்து நேற்று காலையில் வியானா கூட சண்டை வந்திருக்கும். தேவையில்லாதது கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டார்னா மாதம் ஆயிரும் அவர். அதே மாதிரி நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இன்னுமே நிறைய விஷயங்கள் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டென்ட் சுத்தமாக எதுவுமே இல்லை. இது போல் ஓட்ஸ் மக்கள் போடுறாங்கன்னா இவர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணார்னா மாதம் வரலாம். ஏன் டைட்டில் வின்னரில் ரன்னர் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 72,252 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.03. ஸோ சபரிக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஓட்டு வந்ததே கிடையாது. சபரி எப்போயுமே 6வது 7வது பிளேஸாக வருவார். பட் இன்றைக்கி இந்த வாட்டி இவ்வளோ ஓட்டு வருதுன்னா அது எப்படின்னு தெரியாது. ஆனால் நேற்று எனக்கு சபரியோட விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த வக்கீலாக இருக்கும்போது சூப்பராக வந்து வாதாடினார். ஆப்போசிட் இருக்கிற விஜய் பார்வதி அப்படி நிலைக்குள்ளே வச்சார். அது நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம விஜய் பார்வதி சப்போர்ட் பண்ணுறதுனால ஒருத்தங்க வந்து விஜய் பார்வதி மடக்கிறவனு அதெல்லாம் பண்ண தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரும் அந்த வாதத்தை சூப்பராக வச்சார். அது மாற்றுக்கருத்து கிடையாது. அந்த வக்கீல்களுக்கு உண்டான ஒரு விஷயம் அது அழகாக வந்து டப்புன்னு அப்படியே வார்த்தையில் அப்படி மடக்குவாங்க. அந்த விஷயத்தை நேற்று பண்ணார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு டைம் விஜய் பார்வதி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏங்க நான் சாரி சொல்லுங்க, நீங்கள் சொன்னீங்களே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்துட்டு எஃப்ஜே கிட்ட நீ அந்த விஜய் பார்வதி கேஸில் கடைசியாக வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது நீ மன்னிப்பு கேட்டிருக்கணும், அது நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஆதிரியோட கேஸை நீங்கள் டைலூட் பண்ணிட்டீங்கன்னு எதிர்த்து குரல் கொடுத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இந்த சபரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சபரி. இவர் இதை திரும்ப திரும்ப பண்ணார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணுவாரான்றது தெரியல. பட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஓட்டு வருது, பண்ணாருன்னா எவ்வளோ ஓட்டு வரும் பார்த்தீங்களா? 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 62,056 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.48. எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, உனக்கு பின்னாடி இருந்தவங்களாம் உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னும் இப்படியே நிற்கிறீங்க. இந்த படத்தில் தனுஷ் படத்தில் ஒன்றுமே வேலையில் பட்டதாரி அதில் சொல்லுவாங்களா, அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகத்து வருது. ஏன்னா சும்மா இருந்து சைலண்ட்டாக இருந்து சபரி டபால்னு இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டார். கமருது இன்னும் இவ்வளோ ஓட்டு வந்து கம்மியாக இருக்கார் பாருங்க. சபரிக்கு இவருக்குமே கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டு. மேலே இருக்கிற அவரோட நண்பர் வினோத்துக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டு. அவர் அந்த ஓட்டை கூட டிஃப்ரென்ஸ் ஓட்டை கூட வாங்கலாம் கமருது. ஏன் அப்படின்னா அவருடைய மூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்குது, மாறி மாறி போயிட்டுருக்கு. ஏன் திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதி, திடீர்னு பார்த்தா அரோரா, திடீர்னு பார்த்தா இன்றைக்கி புதுசாக வந்து காதல் ட்ராக் ஒன்று ஓடிட்டுருக்கு வியானா கூட. வியானாவோட காலை பிடிச்சி சொடக்கு போட்டுட்ருக்காரு. என்னையா நடக்குது? பக்கத்தில் எஃப்ஜே காதில் புகை வந்துட்டுருக்கு. ஐயோ அப்படின்ட்டு என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு. விஜய் பார்வதி ஒரு கேஸ் போட்டிருக்கான். அதில் லவ் கண்டென்ட் வச்சு எஃப்ஜே நிறைய விஷயங்கள் அவதூறு பரப்புறாரு, என் நேமுக்கு களங்கப்படுத்தி ஏற்படுத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸு அதை சொல்லிட்டாங்க. அதில் இவர் ஐ விட்னஸாக இருக்கார், சாட்சியை சொல்லணும். அந்த நேரத்தில் நான் ஜவாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். பிக் பாஸ் பூச்சி போட்டார். அவள் தான் சொன்னது போய் உட்காருங்கன்ட்டு. நைட் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன பண்ணுறாரு விஜய் பார்வதி, இதுக்கப்புறம் நம்ம பேசாமல் நிறுத்திடுவோம்,
அப்படின்றாரு. இதைத்தான் நான் காலையில் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாவே போதுமே. ஆனால் சொன்னார் பேசாமல் நம்ம பேசாமல் இருந்துருவோமான்னு. ஆனால் விஜய் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொல்லி நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது, அவங்க சொன்ன வேலையை கூட செஞ்சிடலாம், அவங்க சொல்லி நம்ம நிறுத்திட்டோன்னா அவங்க நினச்சது உண்மையாயிடும், அதை நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது கரெக்டு தான், வேல்யூபிளான பாயிண்ட்டு. பட் என்ன பண்ணுறது, அவரோட மைண்டே அப்படி தான் இருக்குது. இப்போ ஓட்டும் கம்மியாகிட்டு வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ்லாம் வருது, கம்முறுதில் பாருங்கள் தூக்கிடுவாங்க அப்படின்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 56,169 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.01. திடீர்னு பார்த்தீங்கன்னா கங்காவாக இருந்தவங்க சந்திரமிகா மாறிட்டாங்க. என்னையா நடக்குது நம்ம இருந்துச்சு. என்னென்னா சபர்கிட்ட போய்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நம்மளுக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. சாண்ட்ரா நீங்கள் தானா, ஏம்மா அப்படின்னு. என்னென்னா சபரி வந்துட்டு வக்கீலாக இருக்கும்போது இவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எஃப்ஜே என்ன சொன்னார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கும்போது விஜய் பார்வதி வந்து ஃபஸ்ட்டு பிரஜன்கிட்ட போயிட்டு லவ் மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு அப்படியே வந்துட்டு அமித் கிட்ட பேசும்போது தான் வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு இந்த திருமணமான உங்களை வந்து அதை டேட் கூப்பிட்றாங்களா அவங்க அப்படின்னு நம்ம கலாச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காக அந்த பிரஜன் அங்கே எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட சபரிக்கிட்ட. உனக்காக தான்டா நான் சொன்னேன், நீ அந்த பாயிண்ட் எடுத்து விஜய் பார்வதி ஆமாம் காதல் டார்ச்சர் காதல் கண்டென்ட் தான் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்குள்ளே, அதனால தான் இந்த மைக் விஷயம்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நீ ஜெயிச்சிருக்கணும்டான்றாங்க. ஏன் இவ்வளோ குலவரியாக தாக்கிட்டுருங்க, என்னாச்சு உங்களுக்கு, நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு புது கேமு விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக சபருக்கு சொம்பு தூக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியல. நீங்கள் தான் நம்ம சபரி வந்து இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போனா சபரி உங்களுக்கு நல்லவராயிட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் நல்லவரானாரோ இல்லையோ, ஏன் விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக மாறிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இத்தனைக்கும் காலையிலேருந்து விஜய் பார்வதிக்கிட்ட பேசிட்டே இருந்துக்கும்போது இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒன்றும் புரியலை. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 32,359 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.07. எப்பயுமே பாருங்கள் தூங்கிட்டே இருப்பார். ஆனால் நேற்று தூங்கவே இல்லை, தூங்குற நேரத்தில் தூங்கலை. அப்போ பாருங்கள் மன உளைச்சல் மனுஷனுக்கு. வெளியில் வந்துட்டு நான்லாம் ஒன்றுமே கிடையாது, நல்லா தவளத்தானே ஆள், எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போட்டு அடியாக வச்சுருக்காங்க. நீ ஃபுல்லாக ஆதர் ஒரு பக்கம் அடி, விஜய் பார்வதி ஒரு பக்கம் அடி, சபரி ஒரு பக்கம் அடி போட்டு வெளுத்துட்டார். அரோரா ஒரு பக்கம் அடி, மன்னிப்பு கேட்கணுன்றாங்க அரோரா. அதே மாதிரி என் காதில் பூ சுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜாக இருக்கும்போது. நிறைய அடி வாங்கி தூக்கமே இல்லை நடுவில். இப்போ கூட பார்த்தா அப்படியே முடிச்சிட்ருக்காரு அந்த மாதிரி இந்த பக்கம் கனி கேட்குறாங்க, என்னடா சொல்ல என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. எல்லாம் உள்காயம் எப்படி வெளியே தெரியும். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,969 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.23. வியானா திடீர்னு அவங்க அம்மா கிட்ட வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, என்னென்னு அம்மா எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு மாதிரி வருத்தத்தில் இருப்பேன்னு, எதையுமே நம்பாத, எல்லாமே ஒரு கேமுன்ட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்தது போயிடலாமா நம்ம. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 23,495 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.86. ரம்யா பற்றி ஏதாவது சொல்லல. ரம்யா வந்துட்டு சாண்ட்ரா பேசிட்டு கூட உட்காந்துருந்தாங்க. அப்புறமா கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ஆடியன்ஸில் உட்காந்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாங்க, தூங்கியா, வேறு எதுவும் பெருசாக பண்ணல. சரி இவங்களாம் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,799 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் தரமான வாரமாக இருக்கும் அப்படின்னால மாட்டு கருத்து கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.